என்னங்க யோசிக்கிறீங்க? என்னோட பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் ஒரே சட்டையே போட்டுட்டு இருக்கீங்க, வாங்க 2 சட்டை இருக்கலான்னு கூப்பிட்டா. நானும் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கான்னு நம்பி கடைக்கு போனேன். அங்கே போனால் தான் தெரியுது 5 சேலை எடுத்தால் ஒரு சட்டை இலவசம்னு போட்டிருக்கான். அப்புறம் தான் தெரியுது. தங்க விலை மீண்டும் 2000 குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? 5000 கூட குறைச்சிக்க, என்கிட்ட காசு இல்லை. அவ்வளவுதானே. பிரச்சனையை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அட்வைஸ் பண்ண மட்டும் ஆள் அனுப்பாதே கடவுளே. ஏங்க நல்லவங்களா பார்த்து பழகுங்க. இன்னும் எனக்கெல்லாம் ஜீரகம் எது சோம்பு எதுன்னே கண்டுபிடிக்க தெரியாது. இதுல எங்க நல்லவங்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு பழகிறது. ஏன் குட்டி சோகமா இருக்கீங்க? தோசை கேட்டதுக்கு இட்லி ஊத்துனாங்க, நைட்டு சாப்பிடாம தூங்கிட்டேன். அது தப்பா? நீ சாப்பிடாம விட்ட அந்த இட்லி உப்மாவா மாறி காலையில உன் தலையில தான் விழும். ஐயோ, என் கண்ணையே திறந்துட்டீங்க. ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பது ஆசை, ஆனா அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அது பேராசை. ஏங்க கூமாப்பட்டி மாதிரி உங்க ஊரையும் ஃபேமஸ் ஆக்க போறீங்களா? எங்க ஊர்ல குடிக்க தண்ணியே 10 நாளுக்கு ஒரு தடவை தான் வரும். அது மட்டும் இல்லாம WWE ஸ்மாக்டவ் கூட நடக்குங்க. ஆண்கள் பெண்கள் பத்தி சொல்லுங்க. பெண்களுக்கு காஞ்சிப்பட்டு, ஆரணிப்பட்டு, சாமுத்திரிகாப்பட்டுன்னு போயிடுவாங்க. ஆனா ஆண்களுக்கு கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு தான் கிடைக்கும். கடவுள் நல்லவங்கள தாங்க சோதிப்பாருன்னு சொல்றாங்க. அதுதாங்க நானும் கேக்குறேன். நான் அப்படி என்ன நல்லா செஞ்சுட்டேன்னு என்ன இப்படி சோதிக்கிறாரு. சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன? செடியை பிடுங்கினா வருமே அது சாஃப்ட்வேர் சார், மரத்தை பிடுங்கினா வருமே அது ஹார்ட்வேர் சார். ஏங்க மேனேஜர் பத்தி ஃபீட்பேக் கேட்டா சில்லற பையன் எழுதி வச்சிருக்கீங்க. ஆம், சில்லறை என்றால் நாணயம், நாணயம் மிக்க மனிதர்னு கூறினேன். ஏங்க கோவமா இருக்கீங்க? ஒரு சாம்பார் வைக்கிறாங்க சார் காலை சாப்பாட்டுக்கு, அதே மதியம் லஞ்சுக்கும் அதே ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி நைட்டு தோசைக்கும் அதே ஊத்துறாங்க சார். குட்டி ஹோப் குடுக்குற மாதிரி பேசி கடைசியில ஏமாத்திட்டாங்க மாமா. என்ன மாப்பிள்ள, லவ்வா? லவ்வா? ஜாப் இன்டர்வியூல HR மாமா. பணத்தை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? லட்சம் தடவை இதை சொல்லி கேட்டிருப்பீங்க, திருப்பவும் சொல்லுகிறேன். கையில் அதிகமாக காசு இருக்கப்போ வர தைரியம் அண்ட் கான்ஃபிடென்ஸை வேற எதாலையும் தர முடியாது.